தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதனால் பயணிகள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 41 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதனால் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடைசி ரயிலில் பயணிக்க அலைமோதிய பயணிகளின் கூட்டத்தை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார். பத்மநாபன், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் வரணா. சென்னை கடற்கரையிலிருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் செங்கல்பட்டு வரை செல்லக்கூடிய ரயில்கள் இன்று 41 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றன. கடந்த வாரம் கூட இதே நிலை தான் ஏற்பட்டது. தற்போது தெற்கு ரயிலில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதாவது சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை பணிகள் நடைபெற்று வருவதால் இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பணிகள் நடைபெறுவதால் இதனால் 40 ரயில்கள் ரத்து செய்யப்படுது. அதுவும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வெளியில் சென்றுவிட்டு சென்னையை நோக்கி வருவதும் அதேபோல் சென்னையில் பல்வேறு நகரங்களில் செல்வர்களும் இதனால் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். தொடர்ந்து கடற்கரையிலிருந்து தாம்பரம் இடையே வரக்கூடிய ரயில்கள் பராமரிப்பு பணிகளுக்காக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில் அறிவித்துள்ளது. இதனால் அதாவது இதனால் பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வழியாக மாறுமுகமாக இயக்கப்படும் 40 ரயில்கள் மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. காலை 10:30 மணியிலிருந்து 4:30 மணி வரை ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில் அறிவித்துள்ளது. இதே போல பார்த்தீங்கன்னா தாம்பரத்திலிருந்து காலை 11:45க்கும் மாலை 4:30 மணி வரை குறிப்பிட்ட நேரங்களிலே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருமங்கலூரிலிருந்து காலை 9:30 மணி முதல் மாலை 1:50 மணி வரை தாம்பரத்துக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில் அறிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து 10 மணிக்கும் மாலை 10:30 மணிக்கும் தெரிவித்த நிலையில் தற்போது இந்த மின்சார ரயில்கள் ஏற்கனவே அறிவித்தபடியே தான் பயன்பட்டு வருகிறது. தொடர்ந்து பெருங்குளத்தூர், பல்லாவரம் ரயில் நிலையில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் சென்னையில் தாம்பரம் பகுதியில் பேருந்துக்காக பொதுமக்கள் அலமோதுகின்றனர். பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகளுக்காகவும் வெளியூரிலிருந்து சென்னை வரக்கூடிய பொதுமக்களும் அதே போல் சென்னையிலிருந்து பல்வேறு இடங்கள் செல்ல வரும் மின்சார ரயில்கள் அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த 41 ரயில் ஒரே நாளில் ரத்து செய்யப்படுவதால் பொதுமக்கள் பயணிகளும் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். இதனால் மாநகர பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்பட வேண்டும். இதே போல் இந்த ரயில்கள் அறிவிப்பு முன்கூட்டி அறிவித்து இருந்தாலும் பொதுமக்கள் அந்த அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை எங்களால் ஏற்படவில்லை. இதனால் மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது. அந்த சிறப்பு ரயிலும் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. பேருந்து நிலையங்களில் பேருந்துகள் ஏற்க அதிகமாக எண்ணிக்கை விட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையா இருக்கிறது. அருணா, சொல்லப்படுகிறது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.